ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இது 12th பாலிட்டியில் உங்களுக்கு தெரியுமா? இதில் தமிழ்நாடை பற்றின நியூஸு. மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 20/7/1956 முதல் 10/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். எப்போது அந்த 1956லேயே 27, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜூலையா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 10/10/1956 வரைக்கும் மொத்தமாக 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருக்கிறாரு. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 1968 மூலம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 1968 மூலம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர். காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தார். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது இதுவும் 12th பாலிட்டி. இந்தியாவின் முதல் பிரதமர். மக்களவை மாநிலங்களவை ஈரவைகளும் இணைந்தது இந்திய நாடாளுமன்றம் ஆகும். மக்களவையும் மாநிலங்களவையும் 2 அவையும் சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம்னு சொல்கிறாங்க. 2இல் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது. அரசமைப்பு ஒவ்வொரு அவையும் தமக்கான முழு அதிகார வரம்பை கொண்டுள்ளது. நமது அரசு அமைப்பின் வெற்றிகரமான பணி அதன் நெருக்கமான மக்களாட்சி அமைப்பான நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுக்கிடையே நெருக்கமான கூட்டுறவை கோருகிறது அப்படின்னு சொன்னவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. மக்களவையும் மாநிலங்களவையும் 2 அவையும் சேர்ந்தது தான் இந்திய நாடாளுமன்றம். 2இல் ஒரு அவை இல்லைனாலும் நாடாளுமன்றம் இயங்க முடியாது. அரசமைப்பு ஒவ்வொரு அவையும் தமக்கான முழு அதிகார வரம்பை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அவையும் அதுக்கான முழு அதிகாரத்தை கொண்டிருக்கு. நமது அரசமைப்பின் வெற்றிகரமான பணி அதன் நெருக்கமான மக்களாட்சி அமைப்பான நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுக்கிடையே நெருக்கமான கூட்டுறவை கோருகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.